தலைவரே, எல்லா விஷயத்திலும் நீங்க எங்களுக்கு தலைவரா இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும். தலைவா, அண்ணி மகாலட்சுமி மாதிரி வீட்டை விட்டு வெளியே வர போறாங்க. அவங்க கண்ணு நீங்க பாக்க, உங்க கண்ணு அவங்க பாக்க, அவங்க பாக்க நீங்க பாக்க, நீங்க பாக்க அவங்க பாக்க, பப்பாக்க நெற்றி கண்ணை திறந்து பாருங்க, தப்பு இல்ல. அண்ணி வந்தாச்சு. வெள்ளிக்கிழமை விடியும் வேலை, வாசலில் கோலமிட்டாள் கோலமிட்டாள் உன்னதான் எருமாடே. பா, இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. கேட்டுக்க, கிழமையும் தெரியாம கோலம் போடுறது யாருன்னு தெரியாம என்ன தைரியம் தான் எங்க அண்ணியே வந்து சைட் அடிப்பேன். உங்க அண்ணியா? நம்ம அண்ணிடா. பாஸ்போர்ட் இருக்கா? தெருவுல போறதுக்கு பாஸ்போர்ட் தேவையா? ஆமா, எங்க தெருக்கு பாஸ்போர்ட் ஏர்போர்ட் எல்லாமே தான் எல்லாத்தையும் சப்ளை பண்றோம். அதனால மரியாதையா எங்க அண்ணிக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. கேட்கலன்னா என்ன மன்னிச்சிருங்க. என் சொந்த பிரச்சனை தலையிட நீங்க யார? ஐய, உங்க பிரச்சனை நான் எங்க தலையிடுறேன்? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்த கலாட்டா பண்ணா அத பக்கத்துல இருக்கிறவன் பாத்துக்கிட்டு சும்மா இருந்தா அவன் ஆம்பளையே இல்லைங்க. அதனால ஒரு ஸ்மால் தட்டு. இனிமே எந்த பொண்ணுகிட்டயும் வச்சுக்க மாட்டான். உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சரியா இருக்கலாம். நாளைக்கு நான் வெளியே போகும்போது அவன் என்ன பார்த்து என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன சொல்லுவான்? இவன் தெருவுக்கு ஒரு ஆள் வச்சிட்டு இருக்கானே, எனக்கு தரமா பேசுவான். என்ன தலைவா, ये जिम में काम करने वाला नहीं, वो चचा के दुकान का अंदर जाको पैसे लेके जाएंगे. என்னடா சொல்ற? வயித்துல உருது வருது. ஜிம்ல வேலை செய்ற பசங்கல்ல செட்டியார் கிட்ட கல்லால போய் துட்டு அடிச்சு விட்டானுங்க. அப்படியா? வா போலாம். கவலைப்படாத, விட்டு ஆட்டிடுறேன். தலைவா, அந்த உட்டாளகடி பசங்க தான். நம்ம தெருக்கு வந்து கலாட்டா பண்ணி பணத்தை எடுத்துட்டு வர. பணம் கடா இதானே? இனிமே அந்த பக்கம் வந்த தொலைச்சிடும். அவன் திணறிட்டான். டாக்ஸி சான் ரேஞ்சில் அடிச்சீங்க. ஐயோ அடியாது, நம்ம பண்ணாத எக்ஸசைஸ் தான். நம்ம கிட்ட போய் இது என்ன செவுரா? எதுக்காக இவங்களை அடிச்ச? டேய் வாடா. யோ கிழவா உன்னை அடி அடிக்குது.
குமாரு, பெருசு போற போக்க பார்த்தா அடிச்சு பின்னிடும் போல இருக்கு. இந்த ஏரியால பஸ் ஆட்டோ கூட கிடைக்காது போல இருக்கு. ஓடிடலாமா? இங்கிச்சுக்கா ஓடிடலாம், முஞ்சி ஓடிடலாம். கைமாத்தி கேக்குறாரா? பாட்டு பயஞ்சு போல இருக்க. குடு குடு. திறமைய பாராட்டுறேன் மை சன். பாக்ஸிங் பண்றதுக்கு உடம்பு மட்டும் போதாது, டிசிப்ளினும் தேவை. கெட் அவுட். குத்துச்சண்டை கத்துக்கிட்டவங்களையே நீ ரொம்ப சாதாரணமா ஜெயிச்சுட்ட. இத நீ எங்க கத்துக்கிட்ட? கத்துக்கிறதா? எங்களை மாதிரி வறுமையில அடிபட்டா போராடுற குணம் தானாவே வந்துரும். குட். ஒன்ன மாதிரி ஆளுதான் எனக்கு தேவை. நீ முறையா பாக்ஸிங் கத்துக்க, உலகமே உன்னை பாராட்டுற மாதிரி பெரிய மனுஷனாக்குறேன். ஏன் நம்ம என்ன சின்ன மனுஷங்களா என்ன? யார் சொன்னது? ஏப்பா நம்மள பாக்ஸிங் கத்துக்க சொல்றப்பா. இந்த பாருங்க வாத்தியார, நான் டெய்லி தண்ணி போடணும், ஃபுல் கட்டு கட்டணும். காலையில 9 மணிக்கு தான் ஏந்திரிப்பேன். நான் 10 மணிக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு ஆளு சொல்லி நான் கேக்குற அளவுக்கு இல்ல வாத்தியார, அதனால என்ன விட்டுரு வாத்தியார. வர வாத்தியார, உங்க பசங்க கிட்ட சொல்லி வைங்க, வந்தா பெண்ட நிமித்திடுவேன். பாக்ஸிங் கத்துக்க சொல்றது நம்ம பாட்டில் உரத்துக்கும் கல் உரத்துக்கும் ஈக்குவலாமா அந்த பாக்ஸிங்க? என்னப்பா, என்ன விஷயம்? பள்ளிக்கூடத்துக்கு புள்ளி அனுப்புறது புத்திய வளத்துக்கு தான், இந்த மாதிரி மண்டையை உடைச்சு அனுப்புறதுக்கு இல்ல. வாத்தியை கொட்டுறதுக்கு முன்னாடி நடந்தது என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. வார்த்தையை கொட்டுறோமா, டீச்சரை படி போட்டு அழகு சொல்லுவோமா? Shut up. அடுத்தவன் பேரை வச்சிருந்து உங்க பையனை கண்டிச்சது தப்புங்கிறீங்களா? இன்னும் சொல்ல போனா நான் அவனை தொட கூட இல்ல. ஏடா திருன்னு கேட்டேன். ஓடனா கழுத்தடிக்கு கீழே விழுந்து மண்டையை உடைச்சுக்கிட்டான். பாருமா, நீ சொல்ற கதையை கேட்க நான் இங்க வரல. என் பையன் மண்டை எப்படி உடைஞ்சதோ அப்படி உன் மண்டை நான் உடைக்க இங்க வந்திருக்கேன். இந்த வீட்டு வாட்ச்மேனா? உங்களை மாதிரி பொறுக்கிங்க இருக்கிற இடத்துக்கு நான் தான்டா வாட்ச்மேன். உங்க சொந்த பிரச்சனை தலையிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. வர பாக்கிறதுக்கு முரணனா இருந்தாலும் நல்லவன் தான் ஜானகி. चाकाबा चाकाबा अकलीच नहीं बा, हाथ में फूल पकड़ो को सीधा इसके सामने जा. डाल बागो. என்னடா சொல்றீங்க? புரியபடி பேசுங்கடா. ஏய், காதலுக்காக அவன் எதையோ தியாகம் பண்றான். அதுக்கோசம் நீ மனசை தளர விட கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணு. சும்மா சொன்னா இதுவா? குமார, நான் சொல்றத கேளு. நமக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் வேண்டாம். இது போதும். டேய் வாய மூடுற. என் காதலோட ஆளை பத்தி உனக்கு நடக்குது. உங்க மனசை புரிஞ்சுக்காம நான் உங்களை கண்டபடி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா. சுமருங்கடா. அண்ணியே வந்து நீங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆமா, காதலிக்கிறேன்னு எந்த பொண்ணும் நேர்ல வந்து சொல்ல மாட்டேன். அதுவும் தமிழ்நாட்டு பெண். அவனால நாளைக்கு அவங்க முன்னாடி கம்பீரமா போய் நின்னு நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லு. நீ சொல்றது சரிதான்டா. ஜானகி ஏடா கூடமா ஏதாவது சொல்லிட்டானா? சலோ, ஏடா கூடமா ஒண்ணும் நடக்காது. சுனோமே போல்தும் ஆள் இல்லாத ரோடா பாத்துக்க. கையில ஒரு பூவை எடுத்துக்க. ஸ்டெயில அண்ணி பக்கத்துல போ. கவிதை நடையில உன் காதல சொல்லு. பூவை அப்படியே அன்னிக்கிட்ட கொடு. மகுடிக்கு மயங்காத பாம்பும் இல்ல, பொண்ணும் இல்ல, கவிதைக்கு கட்டுப்படாத காதலும் இல்ல அப்படின்னு சொல்றான் இந்த கவிஞர். ஹாய், உங்களதாங்க. எனது இதய வாசலின் யுவராணியே, இந்த காலை நெஞ்சத்தின் மகாராணியே, உனது விழிவீச்சோ வேளாண்
கனிமொழியோ தேனானது. பாண்டிய சாம்ராஜ்யத்தின் முத்துப்பறவைகளை காணவில்லையா? அவையோ உனது இதழ்களுக்குள் ஒளிந்து கிடக்கின்றன. பிரம்மன் தந்த நவரசமே, கம்பன் சொன்ன கவிரசமே, சிதம்பரத்து ரகசியமே, என் நெஞ்சத்து பழரசமே, உனது கருவிழி சொல்லும் கவிதை படிக்க எனது நெஞ்சம் ஏங்குகிறது. எனது காதலுக்கு முன்னுரையாய் தருகிறேன் ரோஜா, ஏற்றுக்கொண்டால் மணமகள் வாழ்ந்த ராஜா. என்னங்க, காதலிக்கிறேன்னு சொன்னா ஒண்ணு காரி துப்பணும், இல்லன்னா கட்டி பிடிக்கணும். பதிலே சொல்லாம இருக்கீங்க. இந்த ரோஜாவை என்ன விலைக்கு வாங்குனீங்க? வாங்குறத பூக்கடைக்காரனை மிரட்டினேன், கொடுத்துட்டான். பூக்கடைக்காரனை மிரட்டி ரோஜா பூ கொண்டு வந்திருக்கீங்களா? ஆஹா, காதலிக்கு கொடுக்கிற ரோஜாவை கூட உங்களால காசு கொடுத்து வாங்க முடியல. நீங்க முதல்ல அடித்தடியை விடுங்க. சரி. கௌரவமான தொழில் செஞ்சு 4 காசு சம்பாதிங்க. 2 எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு மனுஷனா மாறுங்க. 3 உங்க வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திக்கீங்க. 4 அதுக்கப்புறம் இந்த மாதிரி காதல் விஷயத்துக்கு வாங்க. 5 கொஞ்சம் இருங்க. இந்த 5 முதல்ல முடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1ல இருந்து ஆரம்பிக்கிறேனே. இல்ல, நீங்க 1ல இருந்து வாங்க. ஹலோ ரோஸ் ரோஸ் ரோஸ். அசத்தி புட்டிக்கு தலைவா, அண்ணி ஓகே சொல்லிட்டாங்களே. கவிதை பாம்பா ஐடியா நாய் மாதிரி குறைச்சுக்கிட்டு ஜானகிக்கு என் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதாலதான் பிழைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி பாருங்கன்னு சொன்னா. இந்த பாருங்கடா, 4 பேர் மதிக்கிற மாதிரி முன்னேறதுக்கு உருப்படியா ஒரு வழி சொல்லுங்க. சொல்றோம். முன்னேற வழி, உருப்படியான வழி. நாங்க போறது தலைவா ஐடியா வேண்டாம். உனக்கு ஐடியா வந்தா எனக்கு ஆபத்து. தலைவா, நான் சொல்றேன் ஒரு குட் ஐடியா. 4 பேர் நம்மள மதிக்கணும்னா கை நிறைய காசு இருக்கணும். இப்பெல்லாம் சாராயத்தை மிஞ்சின போதையும் கிடையாது, அது கிடைக்கிற லாபத்தை மிஞ்சின பிசினஸும் கிடையாது. செமமாலு செமரேஞ்சு எங்கேயோ போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டா வேலூருக்கே போயிடலாம். வாய மூடுங்கடா. நேர்மையா சம்பாதிக்க வழி சொல்லுவீங்களா? நேர்மையா சம்பாதிக்கிறதா? நம்ம கிட்ட என்ன இருக்கு? 4 பேண்ட் 3 ஷர்ட் 2 ஜெட்டி. இதையே நாம மாத்தி மாத்தி போட்டுக்கிறோம். நாம என்ன படிச்சு கிழிச்சிருக்கோமா? இல்ல நமக்கு என்ன பரம்பரை சொத்துதான் இருக்கா? நேர்மையை பத்தி பேசுறா. நேர்மை நம்ம கிட்ட என்ன இருக்கு? இருக்குடா, உடம்பு இருக்கு. இந்த உடம்புல தெம்பு இருக்கு. உலகமே பாராட்டுற மாதிரி ஒண்ணு மனுஷன் ஆக்கி காட்டுறேன். அன்னைக்கு பாக்ஸர் ஆண்டனி சொன்னாரு, அவர்கிட்ட போறேன். எந்த அடிதடியை விட்டுருங்க ஜானகி சொன்னாலும் அதே மூலதனமாக்கி நான் ஒரு மனுஷனா மாறி காட்டுறேன்.